அனைவருக்கும் வணக்கம். 20 நாளில் ஆங்கிலம் என்ற தலைப்பில் நம்ம வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக டே 1ல் வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்தில் 500 ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் கிட்டத்தட்ட 467 வார்த்தைகள் இருக்கும். அந்த 467 வார்த்தையை தெளிவு பண்ணிக்கோங்க. அது தெளிவாக இருந்தீங்கன்னாவே நம்ம நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆக்சுவலாக டே 2, டே 3 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டே 1 பேஸ் பண்ணி தான் சிம்பிள் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் இன் பாசிட்டிவ், சிம்பிள் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் இன் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த டே 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தும் எளிமையான கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் எஸ்ஆர் நோ டைப் வகை கேள்விகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ எஸ்ஆர் நோ டைப் வகை கேள்விகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் ஏதாவது இருந்தாலும் உண்மையாகவே பண்ணுறங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லியுமே பயன்படுத்துகிற எஸ்ஆர் நோ டைப் வகை கேள்விகள் அப்படின்னா என்ன? நம்ம இப்போ யாரையாவது வந்தாங்கன்னா வீட்டில் என்ன கேட்போம்? காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்போம், இல்லையா காஃபி பிடிக்குமான்னு கேட்போம் இல்லைங்களா? காஃபி பிடிக்குமா? டு யூ லைக் காஃபி? டு யூ லைக் காஃபி? ஸ்கூல் போகிறீங்களா? டு யூ கோ டு ஸ்கூல்? டு யூ கோ டு ஸ்கூல்? இங்கிலீஷ் பேசுவீங்களா? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? உங்கள்கிட்ட பேனா இருக்கா? டு யூ ஹாவ் எ பென்? டு யூ ஹாவ் எ பென்? உங்களுக்கு மூவி பார்ப்பீங்களா? டு யூ வாட்ச் மூவிஸ்? டு யூ வாட்ச் மூவிஸ்? உங்களுக்கு அவளை தெரியுமா? டு யூ நோ ஹர்? டு யூ நோ ஹர்? கிரிக்கெட் விளையாடுறீங்களா? டு யூ ப்ளே கிரிக்கெட்? டு யூ ப்ளே கிரிக்கெட்? காய்கறி சாப்பிடுவீங்களா? டு யூ ஈட் வெஜிடபிள்ஸ்? டு யூ ஈட் வெஜிடபிள்ஸ்? புக்கு படிக்கிறீங்களா? டு யூ ரீட் புக்ஸ்? டு யூ ரீட் புக்ஸ்? இங்கே வேலை செய்கிறீங்களா? டு யூ ஒர்க் ஹியர்? டு யூ ஒர்க் ஹியர்? கார் ஓட்டுவீங்களா? டு யூ டிரைவ் எ கார்? டு யூ டிரைவ் எ கார்? மியூசிக் கேட்குறீங்களா? டு யூ லிசன் டு மியூசிக்? டு யூ லிசன் டு மியூசிக்? டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? டு யூ எக்ஸசைஸ் டெய்லி? டு யூ எக்ஸசைஸ் டெய்லி? நீங்கள் கதை எழுதுறீங்களா? டு யூ ரைட் ஸ்டோரிஸ்? டு யூ ரைட் ஸ்டோரிஸ்? சாப்பாடு சமைக்கிறீங்களா? டு யூ குக் ஃபுட்? டு யூ குக் ஃபுட்? உங்களுக்கு ட்ராவலிங் பிடிக்குமா? டு யூ லைக் ட்ராவலிங்? டு யூ லைக் ட்ராவலிங்? உங்கள்கிட்ட பைக் இருக்கா? டு யூ ஹாவ் எ பைக்? டு யூ ஹாவ் எ பைக்? நீங்கள் இங்கே பக்கமாக ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? டு யூ ஸ்டே நியர்பை? டு யூ ஸ்டே நியர்பை? உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? டு யூ நோ தி ஆன்சர்? டு யூ நோ தி ஆன்சர்? நீங்கள் டான்ஸ் நல்லா பண்ணுவீங்களா? டு யூ டான்ஸ் வெல்? டு யூ டான்ஸ் வெல்? உங்களுக்கு பெட்ஸ்னால் பிடிக்குமா? டு யூ லைக் பெட்ஸ்? டு யூ லைக் பெட்ஸ்? நீங்கள் ஹார்டாக படிப்பீங்களா? டு யூ ஸ்டடி ஹார்ட்? டு யூ ஸ்டடி ஹார்ட்? நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? டு யூ ஃபீல் ஹாப்பி? டு யூ ஃபீல் ஹாப்பி? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? டு யூ ரிமெம்பர் மீ? டு யூ ரிமெம்பர் மீ? நீங்கள் அசைவமெல்லாம் சாப்பிடுவீங்களா? மாமிசம் சாப்பிட்றீங்களா? டு யூ ஈட் மீட்? டு யூ ஈட் மீட்? உங்களுக்கு தமிழ் தெரியுமா? டு யூ நோ தமிழ்? டு யூ நோ தமிழ்? நீங்கள் பேரண்ட்ஸ் அப்பப்போ போய் பார்ப்பீங்களா? டு யூ விசிட் யுவர் பேரண்ட்ஸ் ஆஃபன்? டு யூ விசிட் யுவர் பேரண்ட்ஸ் ஆஃபன்? நீங்கள் டைரி எழுதுறீங்களா? டு யூ ரைட் எ டைரி? டு யூ ரைட் எ டைரி? உங்களுக்கு பாடுறதுனா பிடிக்குமா? டு யூ லைக் சிங்கிங்? டு யூ லைக் சிங்கிங்? நீங்கள் சீக்கிரமாக தூங்கிடுவீங்களா? டு யூ ஸ்லீப் ஏர்லி? டு யூ ஸ்லீப் ஏர்லி? இப்போ இந்த 30 கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரெசன்ட் ஃபார்மில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்து பாஸ் ஃபார்மில் பயன்படுத்துறதுக்கு இப்போ செஞ்சிங்களா, பிடிச்சிருந்துச்சா அப்படிலாம் நம்ம ஃபாஸ்ட்டில் கேட்குறதுக்கு டிட் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்கூல் போனீங்களா? டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? சாப்பிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட்டீங்களா? டிட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? டிட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? நீங்கள் அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? டிட் யூ see that மூவி? டிட் யூ see that மூவி? நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்களா? டிட் யூ டாக் டு ஹிம்? டிட் யூ டாக் டு ஹிம்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டீங்களா? டிட் யூ கால் யுவர் ஃப்ரெண்ட்? டிட் யூ கால் யுவர் ஃப்ரெண்ட்? ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? டிட் யூ கம்ப்ளீட் தி ஹோம்ஒர்க்? டிட் யூ கம்ப்ளீட் தி ஹோம்ஒர்க்? நீங்கள் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டீங்களா? டிட் யூ அட்டெண்ட் தி மீட்டிங்? டிட் யூ அட்டெண்ட் தி மீட்டிங்? லாஸ்ட் நைட் நல்லா தூங்குனீங்களா? டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? நீங்கள் அந்த செய்தியை உங்களுக்கு வந்துச்சா? அந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சா? டிட் யூ கெட் த மெசேஜ்? டிட் யூ கெட் த மெசேஜ்? நீங்கள் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணீங்களா? டிட் யூ என்ஜாய் த ட்ரிப்?
Did you enjoy the trip? நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுனீங்களா? Did you write the exam? Did you write the exam? நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிங்களா? Did you read that book? Did you read that book? நேற்று விளையாடுனீங்களா? Did you play yesterday? Did you play yesterday? நேற்று நைட் டிவி பார்த்தீங்களா? Did you watch TV last night? Did you watch TV last night? நீங்கள் கோயிலுக்கு போனீங்களா? Did you go to the temple? Did you go to the temple? நீங்கள் உங்கள் டீச்சரை போய் பார்த்தீங்களா? Did you meet your teacher? Did you meet your teacher? உங்கள் சாவியை மறந்துட்டீங்களா? Did you forget your keys? Did you forget your keys? பில்லை கட்டிட்டீங்களா? Did you pay the bill? Did you pay the bill? நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? Did you help your mother? Did you help your mother? உங்களுக்கு அந்த இமெயில் வந்துச்சா? Did you get my email? Did you get my email? இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? Did you like the food? Did you like the food? கதவை நீங்கள் திறந்தீங்களா? Did you open the door? Did you open the door? அந்த செய்தியை கேட்டிங்களா? Did you hear the news? Did you hear the news? காய்கறி வாங்கிட்டீங்களா? Did you buy vegetables? Did you buy vegetables? ஃபோனை மிஸ் பண்ணிட்டீங்களா? Did you lose your phone? Did you lose your phone? ரூமை க்ளீன் பண்ணிட்டீங்களா? Did you clean the room? Did you clean the room? போட்டிக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? Did you practice for the match? Did you practice for the match? கேள்விக்கு ஆன்சர் பண்ணிங்களா? Did you answer the question? Did you answer the question? மருந்து எடுத்துட்டிங்களா? Did you take your medicine? Did you take your medicine? உன் ஐடி கார்டு எடுத்து கொண்டு வந்துட்டிங்களா? Did you bring your ID card? Did you bring your ID card? இப்போ இதுவரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட்டில் பயன்படுத்தி கேட்குற கேள்விகள் எல்லாமே டிட்டுக்கு அடுத்து வர வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா V1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காக டிட்டுக்கு அடுத்து பாருங்கள் நம்ம bring V1 தான் போட்டிருக்கோம். டிட்டுக்கு அடுத்து பாருங்கள் ஆன்சர் V1. டிட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டேக் V1. ஸோ டிட்டுக்கு அடுத்து டூ ஃபார்ம் வேர்புக்கு அடுத்து வந்தாவே அது V1 தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கேட்குற கேள்விகள். நாளைக்கு வருவீங்களா? Will you come tomorrow? Will you come tomorrow? எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? Will you help me? Will you help me? மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்களா? Will you attend the meeting? Will you attend the meeting? என் ஃப்ரெண்டாக இருப்பீங்களா? Will you be my friend? Will you be my friend? எனக்கு அப்புறமா கால் பண்ணுறீங்களா? Will you call me later? Will you call me later? மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? Will you go to the market? Will you go to the market? மார்க்கெட் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? Will you join the class? Will you join the class? எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா? Will you wait for me? Will you wait for me? எனக்கு நைட் நீங்கள் சமைச்சிட்றீங்களா? Will you cook dinner tonight? Will you cook dinner tonight? நல்லா கஷ்டப்பட்டு படிப்பீங்களா? Will you study hard? Will you study hard? சாரி கைஸ், நடுவில் ஒரு கால் வருது. அடுத்தது நீங்கள் ரூமை க்ளீன் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா? ஃப்யூச்சரில் கேட்குறதுக்கு Will you clean your room? Will you clean your room? அடுத்தது நீங்கள் பேபியை பார்த்துக்கிறீங்களா? Will you take care of the baby? Will you take care of the baby? அடுத்தது லெட்டர் எழுதுறீங்களா? Will you write a letter? Will you write a letter? கதவை திறக்கிறீங்களா? Will you open the door? Will you open the door? ஒரு புது ஃபோன் வாங்குறீங்களா? Will you buy a new phone? Will you buy a new phone? நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா? Will you go to the temple? Will you go to the temple? டாக்டரை கூப்பிட்றீங்களா? Will you call the doctor? Will you call the doctor? உங்கள் புக்ஸை கொண்டு வரீங்களா? Will you bring your books? Will you bring your books? உண்மையை சொல்கிறீங்களா? Will you tell the truth? Will you tell the truth? என் கூட வரீங்களா? Will you come with me? Will you come with me? எனக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறீங்களா? Will you teach me English? Will you teach me English? என்னை மன்னிச்சிடுறீங்களா? Will you forgive me? Will you forgive me? எனக்கு இமெயில் அனுப்புகிறீங்களா? Will you send the mail? Will you send the email? ஒரு பாட்டு பாடுறீங்களா? Will you sing a song? Will you sing a song? கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுவீங்களா? Will you attend the wedding? Will you attend the wedding? இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணுவீங்களா? Will you repair the fan? Will you repair the fan?
எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. வில் யூ ஸ்பீக் டு மை ஃபாதர், வில் யூ ஸ்பீக் டு மை ஃபாதர். இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா? வில் யூ பார்ட்டிசிபேட் இன் தி ஈவெண்ட், வில் யூ பார்ட்டிசிபேட் இன் தி ஈவெண்ட். அடுத்த வாரம் எக்ஸாம் எழுதுவீங்களா? வில் யூ ரைட் தி எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக், வில் யூ ரைட் தி எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக். இன்றைக்கி நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுவீங்களா? வில் யூ ஸ்டே ஹியர் டு நைட், வில் யூ ஸ்டே ஹியர் டு நைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கேன் வச்சு கேட்குற கேள்விகள் பார்க்கலாம். ஆக்சுவலாக டூ வச்சு ப்ரெசன்ட் ஃபார்மில் கேட்டாச்சு, டிட் வச்சு பாஸ்ட்டில் கேட்டாச்சு, வில் வச்சு ஃப்யூச்சரில் கேட்டாச்சு. இப்போ கேன்னா முடியுமா அப்படின்றோம் இல்லைங்களா. இப்போ கேன் யூ ஹெல்ப் மீ, உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா, உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா. கேன் யூ ஹெல்ப் மீ. உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ். உங்களால் இப்போ வர முடியுமா? கேன் யூ கம் நவ், கேன் யூ கம் நவ். உங்களால் கார் ஓட்ட முடியுமா? கேன் யூ டிரைவ் ஏ கார், கேன் யூ டிரைவ் ஏ கார். உங்களால் இந்த பேக் தூக்க முடியுமா? கேன் யூ லிஃப்ட் திஸ் பேக், கேன் யூ லிஃப்ட் திஸ் பேக். உங்களால் வேகமாக ஓட முடியுமா? கேன் யூ ரன் ஃபாஸ்ட், கேன் யூ ரன் ஃபாஸ்ட். உங்களால் நீந்த முடியுமா? கேன் யூ ஸ்விம், கேன் யூ ஸ்விம். உங்களால் கிட்டார் வாசிக்க முடியுமா? கேன் யூ ப்ளே த கிட்டார், கேன் யூ ப்ளே த கிட்டார். உங்களால் சாதம் சமைக்க முடியுமா? கேன் யூ குக் ரைஸ், கேன் யூ குக் ரைஸ். உங்களால் இந்த பாட்டு பாட முடியுமா? கேன் யூ சிங் திஸ் சாங், கேன் யூ சிங் திஸ் சாங். உங்களால் இந்த பாக்ஸை தூக்கிட்டு வர முடியுமா? கேன் யூ கேரி திஸ் பாக்ஸ், கேன் யூ கேரி திஸ் பாக்ஸ். உங்களால் தமிழ் நடத்த முடியுமா? கேன் யூ டீச் மீ தமிழ், கேன் யூ டீச் மீ தமிழ். உங்களால் இந்த வழியை காட்ட முடியுமா? கேன் யூ ஷோ மீ தி வே, கேன் யூ ஷோ மீ தி வே. உங்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? கேன் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம், கேன் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். உங்களால் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்க முடியுதா? கேன் யூ ஹியர் மீ, கேன் யூ ஹியர் மீ. உங்களால் டான்ஸ் ஆட முடியுமா? கேன் யூ டான்ஸ். உங்களால் இந்த ஜன்னலை திறக்க முடியுமா? கேன் யூ ஓப்பன் தி விண்டோ, கேன் யூ ஓப்பன் தி விண்டோ. இந்த லெட்டரை உங்களால் படிக்க முடியுமா? கேன் யூ ரீட் திஸ் லெட்டர், கேன் யூ ரீட் திஸ் லெட்டர். உங்களால் கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமா? கேன் யூ பிரிங் மீ சம் வாட்டர், கேன் யூ பிரிங் மீ சம் வாட்டர். உங்களால் இந்த டேபிள் க்ளீன் பண்ண முடியுமா? கேன் யூ க்ளீன் தி டேபிள், கேன் யூ க்ளீன் தி டேபிள். உங்களால் இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? கேன் யூ ஃபிக்ஸ் த லைட், கேன் யூ ஃபிக்ஸ் தி லைட். உங்களால் இன்றைக்கி நைட் வேலை செய்ய முடியுமா? கேன் யூ ஒர்க் டு நைட், கேன் யூ ஒர்க் டு நைட். உங்களால் இந்த ஃபைல் எடுத்துகிட்டு வர முடியுமா? கேன் யூ கேரி திஸ் ஃபைல், கேன் யூ கேரி திஸ் ஃபைல். உங்களால் மேனேஜரை கூப்பிட முடியுமா? கேன் யூ கால் தி மேனேஜர், கேன் யூ கால் தி மேனேஜர். உங்களால் இங்கே தங்க முடியுமா? கேன் யூ ஸ்டே ஹியர், கேன் யூ ஸ்டே ஹியர். உங்களால் அந்த பேனாவை எனக்கு கடன் கொடுக்க முடியுமா? கேன் யூ லென் மீ யுவர் பென், கேன் யூ லென் மீ யுவர் பென். உங்களால் என் ஃபோனை கண்டுபிடிச்சி தர முடியுமா? கேன் யூ ஃபைண்ட் மை ஃபோன், கேன் யூ ஃபைண்ட் மை ஃபோன். உங்களால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? கேன் யூ வெயிட் எ மொமெண்ட், கேன் யூ வெயிட் எ மொமெண்ட். உங்களால் இந்த லெட்டரை டைப் பண்ண முடியுமா? கேன் யூ டைப் திஸ் லெட்டர், கேன் யூ டைப் திஸ் லெட்டர். உங்களால் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா? கேன் யூ அட்டன் த இன்டர்வியூ, கேன் யூ அட்டன் த இன்டர்வியூ. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கேன் வச்சு நம்ம எத்தனை சென்டென்சஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் வச்சு கம்மியாக தான். இனிமேல் நம்ம எல்லா சென்டென்ஸுமே கம்மியாகவே பார்க்கலாம். பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சாவே போதும். அதிகமாக நம்ம டூ, டிட்டு, வில்லு, கேன் இதுதான் பயன்படுத்துவோம். மீதி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்துவோம். ஸோ அதுலேருந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் கம்மியாகவே நான் கொடுத்துருக்கேன். சாப்பிட்டாச்சிங்களா? ஹேவ் யூ ஈட்டன், ஹேவ் யூ ஈட்டன். அடுத்து உங்கள் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? ஹேவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க், ஹேவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க். அந்த படத்தை பார்த்துட்டிங்களா? ஹேவ் யூ சீன் தட் மூவி, ஹேவ் யூ சீன் தட் மூவி. வேலையை முடிச்சிட்டிங்களா? ஹேவ் யூ ஃபினிஷ்டு த ஒர்க், ஹேவ் யூ ஃபினிஷ்டு த ஒர்க். அவனை ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? ஹேவ் யூ மெட் ஹிம் பிஃபோர், ஹேவ் யூ மெட் ஹிம் பிஃபோர். உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டிங்களா? ஹேவ் யூ கால்ட் யுவர் ஃப்ரெண்ட், ஹேவ் யூ கால்ட் யுவர் ஃப்ரெண்ட். உங்கள் மெடிஷன் எடுத்துக்கிட்டிங்களா? ஹேவ் யூ டேக்கன் யுவர் மெடிஷன், ஹேவ் யூ டேக்கன் யுவர் மெடிஷன். சென்னைக்கு போயிருக்கீங்களா? ஹேவ் யூ விசிட்டட் சென்னை, ஹேவ் யூ விசிட்டட் சென்னை. இந்த புக்கை படிச்சிருக்கீங்களா? ஹேவ் யூ ரீட் திஸ் புக், ஹேவ் யூ ரீட் திஸ் புக். எப்பயாவது வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் ட்ராவல்ட் அப்ராட், ஹேவ் யூ எவர் ட்ராவல்ட் அப்ராட். ரூமை க்ளீன் பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ க்ளீன்டு த ரூம், ஹேவ் யூ க்ளீன்டு த ரூம்.
ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ பெய்ட் த ஃபீஸ்? ஹேவ் யூ பெய்ட் த ஃபீஸ்? இந்த ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் த ஃபார்ம்? ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் த ஃபார்ம்? மார்க்கெட் போனீங்களா? ஹேவ் யூ கான் டு தி மார்க்கெட்? ஹேவ் யூ கான் டு தி மார்க்கெட்? ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ ஸ்டார்டட் த ப்ராஜெக்ட்? ஹேவ் யூ ஸ்டார்டட் த ப்ராஜெக்ட்? உங்கள் டீச்சர்கிட்ட பேசுனீங்களா? ஹேவ் யூ ஸ்போக்கன் டு தி டீச்சர்? ஹேவ் யூ ஸ்போக்கன் டு தி டீச்சர்? உங்கள் சாவியை தொலைச்சிட்டிங்களா? ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் கீஸ்? ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் கீஸ்? கார் எப்பயாவது ஓட்டியிருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் டிரைவன் எ கார்? ஹேவ் யூ எவர் டிரைவன் எ கார்? புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ ரிட்டர்ன் த புக்? ஹேவ் யூ ரிட்டர்ன் த புக்? உண்மையை சொல்லிட்டீங்களா? ஹேவ் யூ டோல்டு ஹர் த ட்ரூத்? ஹேவ் யூ டோல்டு ஹர் த ட்ரூத்? அவகிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா? கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ ஜாயின் த கிளாஸ்? ஹேவ் யூ ஜாயின் த கிளாஸ்? நைட் சாப்பாடு சமைச்சிட்டிங்களா? ஹேவ் யூ குக்டு டின்னர்? ஹேவ் யூ குக்டு டின்னர்? குளிச்சிட்டிங்களா? ஹேவ் யூ டேக்கன் அ பாத்? ஹேவ் யூ டேக்கன் அ பாத்? டிக்கெட் வாங்கிட்டீங்களா? ஹேவ் யூ பாட் த டிக்கெட்ஸ்? ஹேவ் யூ பாட் தி டிக்கெட்ஸ்? மெயில் அனுப்பிட்டீங்களா? ஹேவ் யூ சென்ட் தி மெயில்? ஹேவ் யூ சென்ட் தி மெயில்? செடிக்கு தண்ணி ஊற்றிட்டிங்களா? ஹேவ் யூ வாட்டர் த பிளான்ஸ்? ஹேவ் யூ வாட்டர் த பிளான்ஸ்? படித்து முடிச்சிட்டிங்களா? ஹேவ் யூ ஃபினிஷ்டு ஸ்டடியிங்? ஹேவ் யூ ஃபினிஷ்டு ஸ்டடியிங்? அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டிங்களா? ஹேவ் யூ டோல்ட் யுவர் பேரண்ட்ஸ்? ஹேவ் யூ டோல்ட் யுவர் பேரண்ட்ஸ்? கதவை பூட்டிட்டிங்களா? ஹேவ் யூ லாக் த டோர்? ஹேவ் யூ லாக் த டோர்? மெசேஜ் அனுப்பிட்டீங்களா? மெசேஜ் வந்துடுச்சா? ஹேவ் யூ ரிசீவ்ட் த மெசேஜ்? ஹேவ் யூ ரிசீவ்ட் த மெசேஜ்? ஆக்சுவலாக ஹேவ் ஃபார்ம் வேர்புக்கு அடுத்து வர மெயின் வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா V3 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஹேவுக்கு அடுத்து வந்த வேர்பு எல்லாமே நம்ம V3 தான் பார்த்தோம். இங்கே ஹேடுக்கு அடுத்து வர வேர்பு நம்ம V3யில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டிங்களா? ஹேட் யூ ஈட்டன் பிஃபோர் ஐ கேம்? ஹேட் யூ ஈட்டன் பிஃபோர் ஐ கேம்? அடுத்தது ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? ஹேட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்? ஹேட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்? இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஹேட் யூ சீன் தட் பிளேஸ் பிஃபோர்? ஹேட் யூ சீன் தட் பிளேஸ் பிஃபோர்? அவங்கள ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்களா? ஹேட் யூ மெட் ஹர் ஏர்லியர்? ஹேட் யூ மெட் ஹர் ஏர்லியர்? அவங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா? ஹேட் யூ டோல்டு ஹிம் த ட்ரூத்? ஹேட் யூ டோல்டு ஹிம் த ட்ரூத்? பள்ளிக்கூடம் போயிருந்தீங்களா அன்றைக்கி? ஹேட் யூ கான் டு ஸ்கூல் தட் டே? ஹேட் யூ கான் டு ஸ்கூல் தட் டே? அப்பா அம்மாவை கூப்பிட்டிங்களா? ஹேட் யூ கால்ட் யுவர் பேரண்ட்ஸ்? ஹேட் யூ கால்ட் யுவர் பேரண்ட்ஸ்? அந்த புக் ஏற்கனவே படிச்சிட்டிங்களா? ஹேட் யூ ரீட் தட் புக் பிஃபோர்? ஹேட் யூ ரீட் தட் புக் பிஃபோர்? திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டிங்களா? ஹேட் யூ பேக்ட் யுவர் திங்ஸ்? ஹேட் யூ பேக்ட் யுவர் திங்ஸ்? எக்ஸாம்லாம் எழுதிட்டிங்களா? ஹேட் யூ ரிட்டர்ன் தி எக்ஸாம்? ஹேட் யூ ரிட்டர்ன் தி எக்ஸாம்? ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூ 30 பார்த்துருக்கோம், டிட் 30, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வில்லும் 30 பார்த்துருக்கோம், கேன் 30 பார்த்தோம், ஹேவ் 30 பார்த்தோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்துறது. மீதி எல்லாமே நம்ம 10 மட்டும் பார்க்கலாம். இப்போ மே எல்லாம் நம்மளுக்கு தெரியும். பொலைட்டாக ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறதா இருந்தால் நம்ம மே பயன்படுத்தும். உள்ளே வரலாமான்றதுக்கு மே ஐ கம் இன். நான் இங்கே உட்காரலாமா? மே ஐ சிட் ஹியர். நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? மே வி ஸ்டார்ட் நவ். மே வி ஸ்டார்ட் நவ். நான் கேள்வி கேட்கலாமா? மே ஐ ஆஸ்க் யூ எ கொஷன்? மே ஐ ஆஸ்க் யூ எ கொஷன்? நான் பேனா கடன் வாங்கிக்கலாமா? மே ஐ பாரோ யுவர் பென்? மே ஐ பாரோ யுவர் பென்? நான் வீட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் போகலாமா? மே ஐ கோ ஹோம் ஏர்லி டுடே? மே ஐ கோ ஹோம் ஏர்லி டுடே? நான் ஜன்னலை திறந்துக்கிட்டா? மே ஐ ஓப்பன் தி விண்டோ? மே ஐ ஓப்பன் தி விண்டோ? நான் இப்போ கிளம்பலாமா? மே வி லீவ் நவ்? மே வி லீவ் நவ்? எனக்கு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்குமா? தண்ணி கிடைக்குமா? ஐ மே ஹாவ் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். நான் உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாமா? மே ஐ நோ யுவர் நேம்? மே ஐ நோ யுவர் நேம்? ஸோ மே வந்து ரொம்ப பொலைட் ஃபார்முக்கு நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து ஷல். நான் உங்களுக்கு உதவட்டுமா? ஷல் ஐ ஹெல்ப் யூ? நான் இப்போ போகலாமா? ஷல் வி கோ நவ்? நான் அப்புறமா கூப்பிட்டா? ஷல் ஐ கால் யூ லேட்டர்? நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஷல் வி மீட் டுமாரோ? நான் அதை கொண்டு வரட்டா உங்களுக்காக? ஷல் ஐ பிரிங் இட் ஃபார் யூ? நம்ம டான்ஸ் பண்ணலாமா? ஷல் வி டான்ஸ்? நான் இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? ஷல் ஐ எக்ஸ்பிளைன் இட் அகைன்? அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா? ஷல் வி வெயிட் ஃபார் ஹிம்? நான் உங்கள் பையை எடுத்துக்கிட்டா? ஷல் ஐ டேக் யுவர் பேக்? நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷல் வி ஸ்டார்ட் தி மீட்டிங்? பாருங்கள், இப்போ ஷல் வச்சு ஷல் ஐ ஷல் வி இதை வச்சு தான் நம்மளால் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து குட் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டென்சஸ் பார்த்துடலாம்.
நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா? could you help me? அடுத்து நான் மேனேஜர்கிட்ட பேசலாமா? could I speak to the manager? நாம் இப்போ வெளியில் போகலாமா? could we go out now? எனக்கு கொஞ்சம் பணம் கடன் தர முடியுமா? could you lend me some money? நான் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டா could I use your phone? அவன் என் கூட வர முடியுமா? could he come with us? நான் மீட்டிங் ஜாயின் பண்ணிக்கலாமா? could I join the meeting? நான் அதை திரும்ப சொல்லிட்டா could you please repeat that? ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணலாமா நம்ம? could we meet this evening? இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக போகலாமா? could I leave early today? could I leave early today? அடுத்தது பார்த்திங்கன்னா வுட்டுக்கும் சேம் அதே தான். குட் நம்ம என்ன பயன்படுத்தணுமோ அதே தான் நம்ம வுட்டுக்கும் பயன்படுத்தியிருப்போம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 சென்டென்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. இந்த 200 சென்டென்சஸுமே டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.